ஓம் நமதி சாய்ராம். மகத்தி வணக்கங்க. சாயனமா. எழுந்துட்டீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு அந்த தேர் இழுக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ம் நான் 6 மணிலேருந்து உட்காந்து வேலை பண்ணிருக்கேன். 8 மணிக்கு பவர் போயிடும். ம் 8 மணிலேருந்து ஒரு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பவர் இருக்காது. ம் நான் உட்காந்து வேலை பண்ணிட்டு ஓ, இருக்கேன் 6 மணி வரைக்கும் பவர் இருக்காதா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளம்பி வந்துட வேண்டியது தானே. அப்போ இங்கதான் இருக்குது, பவரும் இருக்குது. இங்க வந்துட்டீங்கன்னா வேலையும் இருக்காது. சார் ரெஸ்ட் எடுங்க சார், இன்னைக்கு ஒரு நாள் நிடுவாங்களே கம்பெனில. இல்ல, இதுக்கு வேற லீவ் எடுக்கணும் இல்லைங்களா? இந்த திதி அம்மாவுக்கு இது ம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ரெஸ்ட் எடுங்க சார்னாக்கா லீவ் எடுங்க சார்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு வேலை இல்ல சார், கால்ஸ் எதுவும் இல்ல சார், சும்மா இருங்க சார், சம்பளம் உண்டு சார்னு வாங்கன்னு. புரியுதா? புரியுது. புரியுது புரியுதுங்க. என்ன தேர் இழுக்க கூப்பிட்டாரா? இல்ல நான் போலங்கய்யா. குருஜியை மதிக்கிறதே கிடையாது நீங்க. ஏதோ ஒரு தீய சக்தி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. நல்ல சக்திகள் தொடர்புல இருந்து விலகி போறீங்க நீங்க. சாமி கண்ணை குத்த போது உங்களை இருங்க. மறுபடி ஜீவனாடி படிக்கிறோம்ல நம்ம. பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து பால் அபிஷேகம் செய்யணும் சொல்லியிருந்தாங்க. இது நம்ம அததான் பொய்ன்றீங்க, தப்புன்றீங்க. தினேஷ்குமார மட்டும் விட்டுட்டு வான்றீங்க. அவர் என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா தினேஷ்குமார் அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா அப்படின்ட்டாங்க. ஐயா, குருவின் ஆசி அனுகிரக நிலைகள் முழுவதுமாக கிடைத்தவனுக்கு மட்டும்தான் புறபூஜை செய்யறதுல இருந்து விதிவிலக்கு தருவோனாங்கன்றாங்க. ஐயா, குருவினுடைய ஆசி கிடைக்காதவன் தெய்வ வழிபாட்டுல இருக்கிறவனுக்கு புறபூஜை நாங்க கொடுப்போம் தான். அவன் விதி, அவன் செய்தே ஆகணும்டா. ஆனா என்னைக்கு அவன் குருவை தொட்டுட்டானோ அன்னில இருந்து சிறு சிறு மாற்றம் வரும். சத்தியம் புலப்பட ஆரம்பிக்கும், அறிவில் தெளிவு வரும். குருவினுடைய ஆசையை பரிபூர்ணமா அவன் பெற்றுட்டான்னாக்கா நிரந்தரமா புறபூஜையை நாங்க நிப்பாட்ட சொல்லுவோம். அதனால முட்டாள்களுக்கு புற வழிபாடு புற பூஜை தேவைதான், புத்திசாலிகளுக்கு அது தேவையில்லை. முட்டாள்னா யாரு அப்படின்னாக்கா, நீ ஒன்னும் ஏளனமான ஒரு ஈபிரிவே நினைச்சுக்காத. கர்மவனைகள் இருக்கிறவன், சாப பாப தோஷங்கள் இருக்கிறவன் முட்டாள். அறிவில் தெளிவு பெற்றவன் புத்திசாலி, புண்ணிய பலத்தை பெருகினவன் புத்திசாலின்றாங்க. அவ்வளவுதான். குருவின் அன்பை பெற்றவன் புத்திசாலி, குரு அன்பை கிடைக்க பெறாதவன் சாதாரண தெய்வ வழிபாட்டுல மட்டும் இருக்கிறவன் முட்டாள். அவ்வளவுதான். அதனால அவன் குருவின் அருளை பெறுகின்ற வரை அவனுக்கு புற பூஜையை நாங்க சொல்லுவோம் தான். 108 பால் அபிஷேகம் செய்ய கூட பூஜை செய்யும் தான் சொல்லுவோம். குருவை தொட்டவனுக்கு நாங்க சொல்ல மாட்டோம், அது தப்பு, அது பொய்ன்னு சொல்லுவோம் அப்படின்றாங்க அம்மா. இன்னைக்கு சொன்னாங்க அது. ஒரு 4 பேருக்கு நூல் பச்சேன், அவங்களுக்கு எல்லாம் புற பூஜையை சொல்லி அமிச்சாங்க. யாக பூஜை செய்யன்றாங்க ஒருத்தனுக்கு. வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆளுக்கு தங்க கோயில் நாராயணி அம்மா, சக்தி அம்மா, அவங்க தொடர்புல போய் ராஜஸ்ரீ யாகம் செய்ய, ஒரு பிரிவுல உனக்கு அவன் தான் குரு, இந்த பிரிவில ஒரு பிரிவுல பெற்று வந்த சாப பாப தோஷத்தை குரு திருவடியை வணங்கி நீக்கிக்கோ அப்படின்றாங்க. நமக்கான யாகம் வேணாம் தான் சொல்றாங்க. நமக்கு யாகம் தேவையில்ல, நம்மை நாடி வரவனுக்கு யாக பூஜை தேவை. ஏன்னா அவன் அவ்வளவுதான், அவன் அப்படிதான் இருக்கான், அவன் அறிவு அவ்வளவுதான். அவன் அறிவுக்கு ஒப்பதான் நம்ம பதில் கொடுக்கணும், அவன் அறிவுக்கு ஒப்பதான் நம்ம வினையை நீக்கணும். அவனுக்கு புரியாத சிலபஸ் நீ எடுக்க கூடாதுன்றாங்க அம்மா. 1ஆம் கிளாஸ்ல போயிட்டு எம்ஏ சப்ஜெக்ட் எடுப்பீங்களா? பிசிக்ஸ். இந்த அறிவு இருக்குது இல்ல. இப்ப ஆன்மீகத்திலயும் இந்த அறிவு வேணும் உங்களுக்கு. எவன்கிட்ட யாக பூஜை செய்யன்னு சொல்லணும், யாருகிட்ட யாக பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும்ன்ற அறிவும் பக்குவமும் உங்களுக்கு வேணும். முதல்ல உனக்கு யாக பூஜை செய்யாத, அதெல்லாம் வேஸ்டா, நீ உன்னை தேத்திக்கிடான்னு நாங்க சொன்னா குடுகுடு ஓடி போய் ஞானசக்தி டிவில யாக பூஜை செய்யக்கூடாதான் அம்மா சொல்லிட்டாங்கன்னாக்கா அது எப்படிறாங்க? உனக்கு சொன்னோம்டா, உலகத்துக்கு சொல்லலடான்றாங்க. அதனால தெளிவு வேணும் புரிஞ்சுக்கிறதுலயே. உனக்கு சொல்ற விஷயத்தெல்லாம் பொது வெளியில நீ போய் பகிர்ந்துக்க கூடாது. எல்லாருக்கும் கிடையாது அது. உன் தகுதிக்கு உன்னை விட உயர்ந்த தகுதியாளர்கள் அருளாளர்கள் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்றத நீ ஏத்துக்கு நாடக்கூடாது. அம்மா அவங்களுக்கு அது மாதிரி சொல்லிட்டாங்க பாரு, நமக்கு தான் அது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓங்கார குடிலாசனுக்கு சொல்றதெல்லாம் எனக்கு நிறுத்தக்கூடாது. நானு
ம். எனக்குன்னு சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்கூடாது, ம். உங்களுக்குன்னு சொல்றதெல்லாம் வேற யாருன்னா ஏத்துக்கூடாது. ஓகே. அவன் அவனுடைய பக்கத்துக்கு தகுந்த மாதிரி தெய்வங்கள் சொல்லுவாங்க. அது அவன் அவனுக்கு. வேற யாருக்கு சார் அப்ப நான் அதை சொல்லலாம் அப்படின்னாக்கா, உங்க கூட யார் கிளாஸ் படிக்கிறானா அவங்ககிட்ட சொல்லலாம். 6ஆம் கிளாஸ்ல ஒரே வாத்தியார் தான், 60 பேர் படிப்பான். அந்த 60 பேருக்குள்ள நீங்க பேசிக்கலாம். 7ஆம் கிளாஸ் பையன்கிட்டயோ 5ஆம் கிளாஸ் பையன்கிட்டயோ நீங்க போய் சொல்லிக்க கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு அறிவாளி தெரியுமா, நீ 5ஆவது கிளாஸ் தான், நீ 7ஆவது போயிட்டாலும் நீ என்ன பெரிய ஆளா, நீ 6ஆவது படிக்கும் போது மேக்ஸ்ல 50 மார்க் தானே எடுத்த, நான் 100 மார்க்கு, இந்த கதெல்லாம் இருக்கக்கூடாது. உன் கிளாஸுக்குள்ள நீ பேசிக்கலாம், அவ்வளவுதான். இதெல்லாம் அம்மா சொல்லிக்கிறாங்க ஐயா இன்னைக்கு காலையில. அறிவில் தெளிவு நாங்க கொடுப்போம். அது யாருக்கு கொடுக்கறோம் அப்படின்றத பொறுத்து நீ முதல்ல புரிஞ்சுக்கணும், மத்தவங்களுக்கு முதல்ல தெளிவோட புரிய வைக்கணும். சில பதிவுகள் பொது வெளியில போடணும், சில பதிவுகள் போடவே கூடாது. சில பதிவுகளை ரகசியமாக தேடி வருபவர்களுக்கு ஞான மார்க்கத்திலிருந்து உபதேசமாக கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வழிகாட்டி கொடுத்தாங்க. உங்களையே யாகம் செய்ய சொல்லிட்டாங்கல்ல, தெரியும்ல? தேய்பிரை அஷ்டமியில கர்மா இது பண்ணிக்க, கம்பெனில உன்னை வாட்டி வதைச்சு எடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. சொன்னதுல இருந்து வாட்டி வதைக்கிறான்ல, சொன்ன மறுநாள்ல இருந்தே வதைக்கிறான். இல்ல அது முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தலைவிரித்து ஆடுது. அப்புறம் கரெக்டா தான் சொல்லிக்கிறாங்க அம்மா. அப்போ நீங்க சொல்றதுனால தான் எனக்கே தெரியுது. அப்ப இன்னும் புற பூஜையை முழுசா விடுற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரமோ அங்கீகாரமோ கொடுக்கல தெய்வங்கள். அப்போ உட்காந்து அழுவணும், என்னம்மா என்ன இது மாதிரி விட்டியம்மா, விஜயகுமார் ஐயாக்கு இவ்வளோ வானான்றீங்க, என்ன செய்யுன்றீங்க, எப்பதாம்மா நிப்பாட்டுறது அப்படின்னாக்கா சொல்லுவாங்க. அப்போ இன்னொன்னா என்னம்மா இது சும்மா எல்கேஜி கிளாஸ்ன்றீங்க, யாக பூஜை அதை செய்யுன்றீங்க, அப்ப என் தகுதி அதானம்மா அப்படின்னு அழுவணும் போய் அம்மா கிட்ட. ஏண்டா அழுவுற, நீ அழக்கூடாது, நீ ஒரு டான் அப்படின்னு உங்க அம்மா உங்களை அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க சிரிக்கணும் இது மாதிரி. சரிங்கய்யா, என்ன ஒண்ணு பாருங்க. சரிங்கய்யா, நன்றி.